திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் போத்தனூர் ரயில் நிலையத்திற்கு ஜிஎம் சென்னையிலேருந்து வர்றாரு தனி ட்ரெயினில். அவரை வரவேற்கும் விதமாகவும் அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிற வேலைகள்லாம் கொஞ்சம் தாமதமாக நடக்குது, அதை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும்னு கேட்குறதுக்காகவும் கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக செயலாளர் மோகன் அவர்கள் கோரிக்கையை அவருக்கு ஹிந்தியில் சொல்கிறாரு. அதை நீங்கள் பாருங்கள். போத்தனூர் ரயில் நிலையம் மிக பழமையான ரயில் நிலையம். தற்போது இங்கே ட்ரெஸ் மட்டும் போட்டு நிறுத்தியிருக்காங்க பாருங்கள். இந்த பிளாட்ஃபார்ம் கீழே கிரைனேட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. தற்போது ஜிஎம் வருவதை வரவேற்கிறதுக்காக ரயில் பயனாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் ரயில்வே பணியாளர்கள் சார்பாகவும் வரவேற்பதற்கு தயாராக சால்வையுடன் காத்திருக்கிறார்கள். இதோ ட்ரெயின் வந்து கொண்டு இருக்கிறது. தனி ட்ரெயினில் தான் சென்னையிலிருந்து ஜிஎம் அவர்கள் வருவார்கள். இங்கே வந்து நின்று என்னென்ன வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு என்னென்ன வேலைகளெல்லாம் செய்யணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க. இதோ பணியாளர்கள். ரயில்வே அலுவலர்களும் பணியாளர்களும் அவரை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை நிருபர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மக்களுக்கு செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாகவும் நாங்களும் அவரை வரவேற்பதற்காக சால்வையுடன் காத்து கொண்டு நிற்கிறோம். இதோ இன்னும் ஒரு சில வினாடிகளிலே அவர் இறங்கி வருவார். சதன் ரயில்வே ஜிஎம்முக்கு பாதுகாப்பதற்காக காவல்துறை அதிகாரிகளும் இங்கே பல பேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பணி ஆரம்பித்தபின் 4 முறை இங்கே போத்தனூருக்கு வருகை தந்திருக்கிறார் சதன் ரயில்வே ஜிஎம் அவர்கள். தற்போது இது வெளியேற இருக்கிறார். பாருங்கள். இவர் வேறு இருக்காரு. என்ன வாங்கணும்? இது ஆன் பண்ண ஆன்ல இருக்கு. அவரை இது என்ன ஆன் பண்றதே பாருங்க. ஆன் பண்ண ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. सर सर गुड मॉर्निंग सर. लास्ट टाइम आपको मिला था और एक बार हमारे आने के लिए स्वागत है. थैंक यू सर. दूसरा एक सर ये जो काम है ना सर ऐसे बंद पड़ा हुआ है अभी तक. हाँ भैया लास्ट टाइम तो 100 करोड़ का काम था. ठीक है सर. लास्ट टाइम जो आया था ना नहीं ये जो काम भी बहुत स्लो हो गया. वो जो इंटरसिटी का जो रूट है. नमस्ते सर. हमारा शहर में आने के लिए आपको दोबारा स्वागत करता हूँ. அந்த வேலையெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து வரும்போது கூட இந்த மேல்கூரையில் இப்படியே தான் இருந்துச்சு. ஒரு 25% கூட வேலை முடியலைங்க. நீங்கள் வரும்போது வேணால் அவசரமாக வேலை செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை நீங்கள் ஒரு கவனத்தில் எடுத்துக்கணுங்க. கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக உங்களை
மனமார வரவேற்கிறோம். போத்தனூருக்கு இது இரண்டாவது முறையாக நீங்கள் வந்திருக்க. ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை ஒன்று வச்சுருந்தோம், இது வேலையெல்லாம் ஸ்லோவாக நடக்குதுன்னு. அது நீங்களும் கவனத்தில் எடுத்துட்டீங்க. ஆனாலும் இன்றளவு அந்த வேலையெல்லாம் முடியவில்லை. அதேமாதிரி பிட்லைனுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். பிட்லைனு நீங்கள் வந்து உடனடியாக டெண்டரில் விடப்பட்டு இன்றைக்கு பணிகள் துவங்குவதற்குன்னு ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கும் கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது ஜிஎம் இந்த வரைபடத்தை பார்த்துட்டு ரயில்வே ஆஃபீஸர்கிட்ட விளக்கமாக சொல்கிறாருங்க. இப்போது நீங்கள் படத்தில் பார்க்குறது தான் போத்தனூர் சந்திப்போட முகப்பு ஃப்ரண்ட் எலிவேஷன். இப்படி தான் அழகாக வருங்க. இது வரைபடத்தில் இருக்குதுங்க. இதே மாதிரி முன்னாடி பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பேக் சைடும் அந்த வரைபடத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இது ஸ்டேபிள் லைன் எப்படி போட போகிறாங்கிற வரைபடங்க. அதுவும் பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம பொதுமக்களும் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது இதில் உண்டான இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு ஜிஎம் விளக்கி சொல்லிகிட்ருக்காரு. வரைபடத்தில் ஏதாவது மாற்றம் பண்ணோன்னாலும் சொல்லுவார். அவருக்கு ஆப்போசிட்டில் பெரிய வரைபடம் இருக்குது, அதை பார்க்க போகிறார். கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் உதவித் தலைவர் திரு காந்தி அவர்கள் வேலை தாமதமாகிறத பற்றியும் வேலை கொஞ்சம் வேகப்படுத்தணுங்கிறத பற்றியும் அந்த ரயில்வே அலுவலர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. அதுக்கு பின்னாடி தான் அந்த வரைபடம் இருக்குது. நாம் இப்போ அந்த வரைபடத்தை கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வரைபடத்தில் ட்ரெயின் ஸ்டேஷனில் நிற்கிற போது அதிலிருந்து எப்படி பிட் லைனுக்கு கொண்டு போகிறது, ஸ்டேபிள் லைனுக்கு எப்படி கொண்டு போகிறது, எத்தனை பாதை அமைக்கிறது அப்படிங்கிறத அங்கே இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அளந்து ஸ்கேலுக்காக போட்டு தெளிவாக இங்கே குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. அப்போ தான் நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல போய் செய்கிற போது இடம் எல்லாம் மிச்சமாகும். டாய்லெட் எங்கே விடுறது, அதுக்கு உண்டான ஸ்டோர் ரூம் எங்கே வைக்கிறது, இந்த மாதிரி பல விதமான ஆலோசனை பண்ணி பல பேர் சிந்தனையில் உதிச்சது தான் இந்த டிராயிங். அதைத்தான் உன்னிப்பாக நம்ம சதர்ன் ரயில்வே ஜிஎம் பார்த்துட்ருக்கிறாரு. நாமளும் இதை போய் பார்க்க முடியும். வாங்க பார்க்கலாம். அதுக்குள்ளே கேமராமேன் கிளிக் பண்ணிட்டார் பாருங்க. ஜிஎம் பார்த்துட்ருக்காரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கிறாருங்க. போத்தனூர் ரயில் நிலையத்திற்கு முன்பு ஸ்ரீ ரயில் மணிகண்டன் ஆலயம்னு ஒன்று பிரதிஷ்டை பண்ணி பல ஆண்டுகளாக சிறப்பாக வணங்கி வர்றாங்க. அதில் இருக்கிற அரங்காவலர்களாக இருக்கிறவங்க ஆனந்தும் வெங்கடேஷும் சில கோரிக்கை வச்சுருக்காங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். சுவாமியே சரணமையப்பா. நம்ம போத்தனூர் ஸ்ரீ ரயில் மணிகண்டன் ஆலயம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்க அந்த ரயில் மணிகண்டன் ஆலயம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ரயில் மணிகண்டன் ஆலயத்துக்கு வந்து மேலே மேற்கூரை போடணும் மற்றும் அந்த கோயிலை நல்லா அபிவிருத்தி பண்ணணும்னு சொல்லி இப்போ ஜிஎம் இடத்துல கேட்டிருக்கோம். அவரும் அதுக்கு சரின்னு இருக்கார். அதுக்கு ஜிஎம்மும் மற்றபடி நம்ம தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு மற்றும் அனைவரும் சேர்ந்து இதுக்கு ஒன்றாக பாடுபட்டு அந்த கோயிலுக்கு நல்ல வழி காமிக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சதர்ன் ரயில்வே ஜிஎம் இங்கே முன்னாடி ஆர்ச்செல்லாம் பார்த்துட்டு இங்கே டூ வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங்கை பார்க்குறாரு. ஏதாவது பணிகள் செய்ய வேண்டுமான்னு கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக இன்னொரு கோரிக்கையும் நாம் வச்சுக்கிறோம். ஏன்னா அதில் தலைவராக இருக்கிறனால இந்த கோரிக்கையை மத்திய அரசுக்கு வைக்கிறோம். கடந்த ஒரு 6-7 வருஷமாகவே மெட்ரோ ட்ரெயின் கோவைக்கு வர்றதாகவும் மதுரைக்கு வர்றதாகவும் திட்டம் இருந்தது. அதையெல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த வருடம் வந்துடும், அடுத்த வருடம் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறப்போ இப்போ பேப்பரில் செய்தி பார்த்தோம், மெட்ரோ ட்ரெயின் இங்கே வராது, கோவையிலையும் வராது, மதுரையிலையும் வராதுன்னு சொல்லி செய்தி பார்த்தோம். ஏன்னா மக்கள் தொகை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்போல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக அது ரீச் ஆகிருக்குங்க. தவிர கோவை மாநகரம் மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம். நிறையா தொழில்கள் இங்கே நடக்குது. அதுக்கு இந்த மாதிரி பயணம் பண்ணுறதுக்கு மெட்ரோ ட்ரெயின் மிக அவசியம்.
அடுத்த கட்டமாக. ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூரில் அதிகமாக அங்கே போய் மக்கள் ஏறி பயணம் பண்ணுறதுக்கு இல்லாமல் பெரிய டிராஃபிக் இருக்குது. அதனால தான் நம்ம போத்தனூர் ரயில் நிலையத்தை 2வது முனையமாக அறிவிக்கணும்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். அதுக்கும் கூட இப்போது அறிவிச்சிருவாங்கன்னு செய்தி வந்திருக்குது. அதுவும் கூட இப்போ 2வது முனையமாக அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோக இந்த ட்ரெயின் வந்து நின்னா அந்த டாய்லெட்டெல்லாம் அடியில் க்ளீன் பண்ணுறது பிக் லைனு, ஸ்டேபிள் லைனு, அது எங்கே நிற்கிறது, அது எப்படி திருப்புறது, அதுக்கெல்லாம் ஸ்டேபிள் லைன் எத்தனை போடுறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஆனால் ஜிஎம் வர்றபோது அங்கே இருக்கிற பணியாளர்கள் டிராயிங்கெல்லாம் போட்டு அழகாக நீங்கள் பாருங்கள், இந்த டிராயிங்கில் நீட்டாக ட்ரெயின் எப்படி வருது, எந்த இடத்துல நிற்கிறது, எங்கே பிக் லைன் போடுறது, ஸ்டேபிள் லைன் எங்கே போடுறதுங்கிறத தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தினா சிறப்பாக இருக்கும். நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிறையா ட்ரெயின் இங்கே வந்து நின்று போகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் விழாக்காலத்தில் விட்ருக்காங்க. அதுக்கு நமது தென்னக ரயில்வே துறைக்கு எங்கள் கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். அதே சமயத்தில் மெட்ரோ ட்ரெயின் அவசியம் எங்கள் கோயம்புத்தூருக்கு வேணும். அது ஏதாவது ஒரு காரணம் காட்டி நிராகரிக்க வேண்டாங்க. நாங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்குறோம். அந்த மெட்ரோ ட்ரெயின் நம்ம வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயும் கூட வரணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். குப்பை கூட ஒன்று அகற்றணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கிறோம். இது எல்லாம் இந்த தெற்கு பகுதி மக்களுக்கு அவசியம் தேவைங்க. அதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு சார்பாக மற்ற பொதுநல அமைப்புக்கு ஒரு அழைப்புதல் வேண்டுகோள் விடுக்கிறோம். உங்கள் அமைப்பை கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்போடு இணைஞ்சிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு என்ன முடியுதோ அதை நம்ம செய்யலாம். அதனால் அவசியம் உங்களுடைய ஃபோன் நம்பரை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்கிறோம். மாதம் ஒரு முறை நாங்கள் கூட்டம் போட்டு இதற்காக செயலில் ஈடுபட்டு பணிகள் செய்து கொண்டே இருக்கிறோம். உங்களுடைய உதவியும் தேவை. ஓகே, இதுவரையிலே தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு தலைவராக பேசின இனி தீபம் இயற்கை யூடியூப் சேனல் சார்பாக இதுவரை பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை. தற்போது 5400 சப்ஸ்கிரைபரை நாம் எட்டிவிட்டோம். தொடர்ந்து இந்த தீபம் இயற்கை சேனல் வளர வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு தேவையான நல்ல செய்திகளை, திறமையானவர்களை வெளிச்சம் போட்டு காட்பதற்கு இந்த தீபம் இயற்கை டிவி உதவியாக இருக்கும். ஆகவே தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.